இப்போ அடுத்ததாக நமது மேடையை அலங்கரிக்க வருகிறார் ராஷ்டிரபிரபா மேடம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஓம் அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி. ஓம் குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். அனைத்து குருமார்களுக்கும் வணக்கம். இன்றைய கருத்தரங்கத்தில் நான் பேச எடுத்துக்கொண்டிருக்க தலைப்பு என்னென்னா, அரசு உத்தியோகம் யாருக்கு? இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் நம்மளுக்காகட்டும், நம்மளோட குழந்தைகளுக்காகட்டும், நம்மளோட கனவே அதுதான். நம்ம குழந்தைங்க என்ன கவர்மெண்ட் ஜாப் வாங்கிக்குவாங்களா, எந்தெந்த மாதிரி ஃபீல்டில் அவங்க சக்ஸஸ் ஆவாங்க, அதை நோக்கி தான் நம்மளுடைய எஜுகேஷனு, அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்கூலு எல்லாமே நம்ம காம்படேட்டிவ் எக்ஸாமில் ப்ரிப்பேராக நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம். அடுத்துன்னு சொல்லி குழந்தைகளை நம்ம ரொம்ப என்கரேஜ்மெண்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறோம். இதில் ஒரு சில குழந்தைகள் ஜெயிக்கிறாங்க, ஒரு சில குழந்தைகள் என்னென்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதில்ல. அதுக்கு காரணம் என்னென்னா, குழந்தைகளுக்கு டேலண்ட் இல்லை அப்படிங்கிறது கிடையாது. ஒரு ஜாதகத்தில் அவங்க பிறக்கும் போதே அந்த கிரக இணைவுகள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக சொல்லும்போது, அந்த பேரண்ட்ஸ் அவங்கள அடுத்த லெவலுக்கு எந்த கவர்மெண்ட் ஜாப் சாராமல் அடுத்து அவங்களுடைய டெக்னிக்கல் கோர்ஸ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொண்டுட்டு போக முடியும். அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன, அரசு வேலை கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது ஒரு ஜாதகருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னா 4 முக்கியமான கிரகங்கள் தேவைப்படுது. ஒன்று, சூரியன் வலுவாக இருக்கணும். வலுவாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? ஒன்று, உச்சமாக இருக்கணும். ரெண்டாவது என்னென்னா சிம்ம வீட்டில் இருக்கணும். அந்த சூரியன் அஸ்தங்கதமோ இல்லை என்னென்னா பாதகாதிபதியாகவோ இல்லை திரிசூனியமோ பெறக்கூடாது. அதே மாதிரி சனி பகவான் ஜீவனக்காரகன் அவரே. அப்போ நிரந்தர வேலை கொடுக்குறவரும் அவர் தான். அதே மாதிரி குரு அப்படிங்கிறது என்னென்னா மரியாதை. நம்மளுக்கு சமூகத்தில் ஒரு மரியாதையை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு. அதே குரு என்னென்னா பாதகாதிபதியாக வரக்கூடாது. அதே மாதிரி செவ்வாய் அப்படிங்கிறவங்க என்னென்னா எந்த இடத்துலையும் தில்லாக பேசக்கூடியது, ஒரு முடிவு எடுக்கிறதுல கான்ஃபிடென்ட்டாக எடுக்கக்கூடிய தன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு, மனோ தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, இதுக்கெல்லாம் செவ்வாய். அப்போது ஒரு அரசாங்க வேலையில் ஒருத்தர் போய் உட்காரணும், ஒரு உயர் பதவியில் உட்காரணும் அப்படின்னு சொன்னால் சூரியன் சனி குரு செவ்வாய் வலுவாக இருக்கணும். அடுத்து என்னென்னா லக்னத்துக்கு, அதாவது ராசி கட்டத்துக்கு லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி வலுவாக இருக்கணும். அந்த கிரகங்கள் என்ன சுப கிரகங்கள் பார்வையோடு இருக்கணும். சுப கிரகங்கள் பார்வை என்னென்னா சூரியன் சுக்கிரன் வளர்பிறை சந்திரன் பௌர்ணமி யோகத்தில் இருக்கும்போது அதுவும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய அமைப்பு கொடுத்துருது. இதே நவாம்ச சக்கரத்துலையும் நம்ம சேர்த்து எடுக்கணும். எப்படி? ராசியில் யோகம் இருந்தாலுமே நவாம்சத்தில் பார்க்கும்போது சூரியன் சனி குரு செவ்வாய் இந்த 4 கிரகங்களும் நவாம்ச லக்னத்துக்கு மறையக்கூடாது. நவாம்ச லக்னாதிபதி பலமாக இருக்கணும். அதேமாரி ராசி சக்கரத்தினுடைய 10ஆம் அதிபதியுமே இங்கே பலமாக இருக்கணும். இப்படி இருந்தால் அவங்களுக்கு என்னென்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஓகே ஆயிடுது. அடுத்து கிரக அமைப்புகள் என்னென்ன இருந்தால் நல்லாயிருக்கும்? அப்போது சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கிறது. எப்படி இருக்கிறது? ஒன்று பார்வையாகவோ இல்லை நட்சத்திர பரிவர்த்தனையிலையோ இருக்கிறது. அப்போ டிகிரி சேர்ந்துருந்தால் கிடைக்குமா அப்படின்னா 3 டிகிரிக்குள்ளே இருந்தால் அந்த கிரகம் அஸ்தங்கதம் அடைஞ்சிருது. ஸோ அப்போ அந்த இடத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்போ என்னென்னா ஒரு 5 டிகிரிக்கு மேலே இருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது சூரியனும் குருவும் இணைவு. அதே மாதிரி சனி பகவான் என்ன 10ஆம் அதிபதி கூட கனெக்ஷன் இல்லை பார்வை, அப்படி இருக்கும்போதும் கவர்மெண்ட் ஜாப்க்கு உண்டான எலிஜிபிள் ஆகுது. அடுத்தது தர்ம ஹர்மாதிபதி யோகமாக சொல்லக்கூடிய 9, 10 பாவக இணைவுகள் அல்லது 9, 10ஆம் அதிபதிகள் இணைந்து இருக்கிறது, இதுவும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 6ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் இணைஞ்சு இருக்கிறதும் நம்மளுக்கு என்னென்னா கவர்மெண்ட் ஜாப்க்கு உண்டான ஒரு அமைப்பை கொடுத்துருது. அதே மாதிரி என்னென்னா சில யோகங்கள் என்னென்னா கவர்மெண்ட் ஜாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. அது என்னென்னா அமலா யோகம். அமலா யோகம் அப்படின்னா என்னென்னா சந்திரனுக்கு 10ஆம் இடத்துல சுப கிரகங்கள் இருக்கிறது. அதே மாதிரி 10ல் சூரியனுடன் சுப கிரகங்கள் இருக்கிறது. அதே மாதிரி தர்ம ஹர்மாதிபதி யோகத்தை சொல்லலாம். அதே மாதிரி கேந்திர திரிகோண பாவக இணைவுகள் சொல்லலாம். அடுத்து என்ன நீச பங்க ராஜ யோகம். அது இப்போ அட் ப்ரெசண்ட்டாக நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். நீசபங்க ராஜ யோகத்தினால ஒருத்தர் எந்த அளவுக்கு உயர் பதவி போயிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அடுத்து வாசி யோகம். வாசி யோகம்னு என்ன? சூரியனுக்கு 12ல் சந்திரனும் பிற சுப கிரகங்களும் இருக்கிறதுமே வாசி யோகம். அடுத்து என்னென்னா கஜகேசரி யோகம். சந்திரனிலிருந்து கேந்திரத்தில் குரு இருப்பது கஜகேசரி யோகம். அப்போது இந்த 6 யோகங்கள் இருந்தாலும் அவருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இது 3ஆவது ஸ்டெப். அடுத்து என்னென்னா
அவங்களுக்கு இப்போது ஒருத்தவங்க கவர்மெண்ட் ஜாப் வாங்குறாங்க அப்படின்னா 21 வயசுலேருந்து 32 35 வயசுக்குள்ள தான் நடக்கும். அப்போது அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு நடக்கக்கூடிய திசைகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, கவர்மெண்ட் ஜாப்க்கு உண்டான யோக கிரகங்களாக உட்காந்துருக்கக்கூடிய சூரியன் திசையோ, சனி திசையோ, இல்லை 10ஆம் இடத்து திசையோ, 6ஆம் அதிபதி திசையோ, ராஜ யோகங்களை கொடுக்கக்கூடிய திசையோ இருந்தாலுமே அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான முதல் தரமான வாய்ப்பை கொடுத்துருது. அடுத்து என்னென்னா, எந்தெந்த கிரக இணைவுகள் எந்தெந்த ஜாப்க்கு சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஒருத்தங்க ஐஏஎஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னால் சூரியன் குரு 10ஆம் அதிபதி தொடர்பு இருக்கும்போது அவங்க ஐஏஎஸ் ஆகக்கூடிய அமைப்பு கொடுத்துருது. லக்னாதிபதி இந்த இடத்துல வலுவாக இருக்கணும். அதே மாதிரி என்னென்னா ஐபிஎஸ் ஆகிறதுக்குமே பார்க்கும்போது இங்கே லக்னாதிபதியும் வலுவாக இருக்கணும். செவ்வாய் சூரியன் 10ஆம் அதிபதி தொடர்பு இருக்கணும். ஒருத்தங்க பேங்க் எக்ஸாமுக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் புதனும் சனியும் தொடர்பு இருக்கணும். அதே மாதிரி என்னென்னா ரயில்வே தொடர்புடைய வேலைகள் கிடைக்கணும் அப்படின்னா சனி ராகு இணைவு. டீச்சர் அப்படின்னு சொன்னால் குரு புதன் இணைவு. ஒரு ஜட்ஜாக போகக்கூடிய அமைப்பு குரு சூரியன் இணைவு. ஒரு ஆர்மியாக போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல செவ்வாய் சூரியன் வலுவாக இருக்கணும். ஒரு விஓஓ போகிறாங்க அப்படின்னு சொன்னால் சனி புதன் அவங்க ஜாதக கட்டத்தில் பார்வையாகவோ சேர்க்கையாகவோ இருக்கும்போது அந்த விஓ எக்ஸாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு போகிறதுக்காக சூரியன் சனி இணைவு. இப்போது நம்மக்கிட்ட குழந்தைகளோட ஜாதத்தை கொடுத்துட்டு கேட்பாங்க, இவங்க கவர்மெண்ட் ஜாப்பில் போவாங்க, ரைட்டு. அப்போ எந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் போவாங்க அப்படிங்கிறது இந்த கிரக இணைவுகளை வச்சு சொல்லலாம். அதே மாதிரி என்னென்னா இப்போ ஐஏஎஸ்க்குமே சில இன்னொரு கிரக இணைவுகள் எடுத்துக்கலாம். 10ல் சூரியன் இருந்து 6ல் செவ்வாய் இருந்து 9 10 தர்ம கர்மாதிபதிகள் இணைந்து இந்த கிரக அமைப்பை குரு பார்க்கும்போதும் ஐஏஎஸ் ஆகக்கூடிய அமைப்பு கொடுத்துருது. இப்போது பேங்க் ஜாப் போகிறதுக்கு அப்படின்னா புதன் வலிமையாக இருக்கணும். இதில் குருவும் வலிமையாக இருக்கணும். 2 6 10 தொடர்புடன் புதன் சனி இணைவாக இருக்கும்போதும் கவர்மெண்ட் ஜாப் பேங்க் சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்குது. அடுத்தது யூனிஃபார்ம் போடக்கூடிய போலீஸ் ஜாப் சம்மந்தப்பட்ட விஷயம். இதில் செவ்வாய் உச்சமாக இருக்கணும், சூரியன் வலிமையாக இருக்கணும், 3 6 10 11 பாவங்கள் இணைவாக இருக்கணும். அடுத்தது போட்டித் தேர்வில் ஜெயிக்கிறாங்க. இப்போ என்னென்னா நிறைய குரூப் 2க்கெல்லாம் எழுதுகிறாங்க, எக்ஸாம் எழுதுகிறாங்க. சார் அதில் எல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய 3ஆம் அதிபதி வலுவாக இருக்கணும். 3ஆம் இடத்துல சுப கிரகங்கள் இருக்கணும். 3ஆம் இடத்துல அதிக பாகை வாங்கின கிரகம் இருந்தாலும் இன்னும் சிறப்பாக இருக்கும். புதன் நல்ல நிலைமையில் இருக்கணும். 5ஆம் பாக வலிமை இருக்கணும். இதில் குரு சப்போர்ட் இருக்கணும். அப்படி இருக்கும்போது என்னென்னா இவங்க ஈஸியாக கவர்மெண்ட் பேங்க் சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு போகக்கூடிய அமைப்பு கொடுத்துருது. அடுத்து ரயில்வே எக்ஸாமுக்காக முக்கிய கிரகம் அப்படிங்கிறது சனி பகவானை எடுத்துக்கலாம். அதில் 6 10 11 சனி கிரகம் ராகு இணைஞ்சு உட்காருது. இதில் 3ஆம் பாகம் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் ரயில்வே ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதேமாதிரி டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்னென்னா குரு 5 அல்லது 9ஆம் பாவத்துடன் இணைஞ்சு இருக்கிறது, 10ஆம் பாவத்தோட தொடர்பு இருக்கிறது. அதே மாதிரி இங்கே என்னென்னா புனர்பூஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களும் அதே மாதிரி அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களும் டீச்சிங் சம்மந்தப்பட்ட வேலைக்கு போகிறதுக்கு தகுதியானவங்களாக வருவாங்க. அப்போது லெக்சர் ப்ரொஃபஸர் பள்ளி ஆசிரியரை தொடர்பு படுறதுக்கு இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்குது. அடுத்து என்னென்னா ஒரு கலைத்துறை டீச்சராக வர்றாங்க அப்படின்னு சொன்னால் சுக்கிரன் புதன் இணைவு வரும்போதும் கலைத்துறை டீச்சராக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு ஜட்ஜாக போகிறாங்க அப்படின்னு சொன்னால் குரு சூரியன் சனி இணைவு 9ஆம் அதிபதியும் 6ஆம் பாவக அதிபதியும் இணைஞ்சு இதில் துலா ராசி திதிசூனியமாகாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக அவங்க ஜுடிஷியல் எக்ஸாம் எழுதி சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது. மெடிக்கலுக்குமே பார்க்கும்போது என்னென்னா சூரியன் குரு இணைவு என்னென்னா 6ஆம் பாகத்துடன் இணையும் போதும் அதே மாதிரி என்னென்னா ஆயில்யம் பூஷம் நட்சத்திரமும் புரட்டாதி நட்சத்திரமும் இருக்கும்போதும் கவர்மெண்ட் ஜாப் மெடிக்கல் சார்ந்த ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி என்னென்னா இப்போது ஒவ்வொரு கிரக இணைகள் வச்சு அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு நம்மளால தெளிவாக சொல்ல முடியுது. அடுத்து என்னென்னா அரசு வேலை தாமதமாக ஏன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் நீசமாயிருது. அதே மாதிரி என்னென்னா சனி பகவான் என்னென்னா எதிரிடை நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருது. அடுத்தது 6ஆம் பாவகம் வேதை நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருது. அதே மாதிரி சூரியன் பலவீனமாக இருக்கிறது. அதே மாதிரி சூரியன் என்னென்னா கிரகண தோஷமாகி ராகியதுக்குள்ளே உட்காரும் போதும் அரசு வேலை கிடைக்கிறதுக்கு இந்த கிரக அமைப்புகள் இருந்தாலுமே பலவீனமாகி போகுது. அதே மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இந்த கிரகம் இருந்து சனி பகவான் அதாவது சூரியன் குரு செவ்வாய் நல்ல நிலைமையிலிருந்து சனி பகவான்
பாவகிரகங்களோட இணைவு இருந்தாலுமே அவங்களுக்கு உயர் அதிகாரியே இருக்காது. அப்போது கீழ்மட்ட வேலைகள் இருந்து வேலைக்கு போகக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்லையுமே கீழ்மட்ட வேலைகளில் கொடுக்கக்கூடிய அந்த கிளர்க்கு, ரெண்டாவது வந்து என்னென்னா சனி பகவானுடைய தொழிலான க்ளீனிங் பண்ணக்கூடிய தொழில்கள், அது எல்லாமே அதில் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய அமைப்பு கொடுத்தது. அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு சூரியன் அதிகாரத்தை கொடுக்குறது, சனி நிரந்தர வருமானத்தை கொடுக்குது, 6ஆம் பாவம் போட்டியில் ஜெயிக்க வைக்குது, 10ஆம் பாவம் பதவி கொடுக்குது, குரு மரியாதையை தரக்கூடிய ஒரு அமைப்பு கொடுத்துருது. அதே மாதிரி என்னென்னா ஒவ்வொரு ஜாதகத்துலையுமே பார்த்து எந்த கிரகம் எந்த வலுவில் இருக்குது, அப்போது இந்த ஜாதகம் கவர்மெண்ட் ஜாப்பில் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக ஜாதகருக்கு சொல்ல முடியும். இந்த கருத்தரங்குக்கு பேச வாய்ப்பளித்த குபேர கலச அறக்கட்டளை நிறுவனத்திற்கு நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நமசிவாயம். மிக அற்புதமாக பேசிய அஸ்ட்ரோ பிரபா மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு பொன்னாடை போற்றுமாறு லக்ஷ்மி அம்மா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம்.